ரெடி பண்ணு, நீயே உன் வாயால சொல்றியா? அதான் நிறைய பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க நான் பிடில பண்ணல ஸ்ட்ரைட். ஹாய், இது எங்களோட ஃப்ரைடே ஈவினிங். ஆக்சுவலி சடனாக பிளான் பண்ணி கிளம்பியாச்சு மூவிக்கு. இங்கே வந்து நம்ம லாங்குவேஜ் மூவிஸ் எல்லாம் ஏதாவது ஒன் டே அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒன் டே மட்டும்தான் ஓட்டுவாங்க. ஹாய், ஆக்சுவலி நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோம்? மூவிக்கு. என்ன மூவிக்கு? கோட். அப்புறம் நிலாவை எப்படி ரெடி பண்ணோங்கிறத காமிக்கவே இல்லையே. நிலாவை நாங்கள் ஒரு வழியாக கிளப்பி இருக்கோம், பட் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு தெரியல. ஆக்சுவலி நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. நிலனை வச்சுட்டு சடனாக நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா எதை பிளான் பண்ணும் போதும் நான் எல்லா ஆங்கிள்லையும் யோசிப்பேன். ஸோ நிலன் வச்சுட்டு எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும், பண்ணிட முடியுமா, இது ஓகேவா, ஓகே இல்லையா, ஸோ நிறைய யோசிப்பேன். பட் இதுக்கு வந்து நாங்கள் எதுவுமே யோசிக்கல. பட் சென்னையில் இருக்கும்போது அப்படி இல்லை. அங்கே நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ கிட்ஸை விட்டுட்டு நம்ம மூவி போகிறோம் வரோம். ஸோ அதெல்லாம் ஓகே, மேனேஜ் பண்ணிடலாம். நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம், நீயே உன் வாயால சொல்றியா? தூங்க வைக்காம பண்ணணும்னு ஏதோ பண்ணிருக்கோம். தலைக்கு தண்ணி ஊத்தி ஆமா எல்லாம் பண்ணிருக்கோம். பார்ப்போம் என்ன பண்ண போறோம்ட்டு இன்னைக்கு பார்த்தாதான் தெரியும். நிலா நம்மளை பார்க்க விட்டுறானா இல்ல வெளியே நிக்க வைக்கிறானா. குட்டியை வந்துட்டு தலைக்கு ஊத்தி அவனை எப்படியாவது தூங்க வச்சிடணும்னு ஏதோ பண்ணி ப்ரீ பிளான்டா நிறைய பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தலைவர் எப்படி எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண போறாருன்னு தெரியல. நிலா பண்ணவே பண்ண மாட்டியா? நிலா நீங்க தளபதி ஃபேனா? நிலா நிக்கில் நீ தளபதி ஃபேனா? ஆமானாச்சும் சொல்லுங்க. அப்புறம் ஏன்னா எல்லாரும் போறீங்க, நான் மட்டும் போயிட்டு. நிலா ஏதோ பேசிட்டு இருக்கான். ஏதோ வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரான். ஏன் இப்படி எல்லாம் போறீங்க, ஏன் என்ன வந்து டார்ச்சர் பண்றீங்க, என்ன தூங்க வைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்கேருந்து 15 மினிட்ஸ் காரில். பட் ஈவினிங் ஆஃபீஸ் முடித்ததுலேருந்தே வந்து நாங்கள் மூவி போட்க்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா எப்போவுமே நம்ம லாங்குவேஜ் நம்ம தமிழ் மூவிஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்க தானே செய்யும். முடிய பார்த்தா அங்கே நான் பிடியில் பண்ணல ஸ்ட்ரைட், அப்போல்லாம் அப்படியே இருந்துச்சு. இப்போ நான் பண்ணுறேன் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸ்ப்ரே ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன், ஆனால் அது வந்து லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணேன். மேபி அதை யூஸ் பண்ணாதான் அப்படியே இருக்கும் போல இருக்கு. இல்லை டோட்டலாகவே அப்படியே போயிருச்சு. இப்போ தானே பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, கிளம்புற ஆர்வத்தில் நான் செட்டிங் ஸ்ப்ரே அடிக்க மறந்துட்டேன். ஸோ நான் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணது எல்லாம் வீணாக போச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரீச் ஆகிட்டோம். 7:30க்கு எங்களுக்கு மூவி டைம். ஸோ நாங்கள் 7K வந்து ரீச் ஆகிட்டோம். நான் சொன்ன மாதிரி நிலன் எங்களை எப்படி அலோவ் பண்ணுவான் அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. நீலா அப்பா நிக்கில் ஹாய். பட் நிலனுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எல்லா திங்ஸையும் வந்து நான் கரெக்டாக பேக் பண்ணி ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எப்படியாவது வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இருக்கோம். பார்க்கலாம். கேட் மாதிரி இந்த ஸ்டாலர் நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம். கோட் மூவி பற்றின என்னோட ஃபீட்பேக் பர்சனலாக நான் எப்படி ஃபீல் பண்ணேங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
ஆக்சுவலி இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஒருத்தருக்கு ஒரு விதமான ஒப்பீனியன் இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, ஒருத்தரோட ஒப்பீனியனை வச்சு வந்து நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தரோட வியூ ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தரோட ஒப்பீனியன் வேரி ஆகும். ஸோ எஸ், என்னோடய ஃபீட்பேக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். என்னோடய ஃபீல் என்ன அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலி. மூவி ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலி 3 hours மூவி. 3 ஹவர்ஸில் கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் நல்லா போன ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, அவங்க ஏஜிங் பண்ணியிருக்காங்க இல்லையா விஎஃப்எக்ஸில். ஸோ அது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த அவுட்புட் வந்து உண்மையிலே நல்லாவே வந்திருக்கு. ஸோ எவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தா அந்தளவுக்கு வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த டபுள் ஆக்டிங் மூவிஸை விட இது ரொம்ப 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 நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ என்னோடய ஒப்பீனியன் இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லை, விஜயோட ஆக்டிங் உண்மையிலே நல்லாயிருக்கு. ஒருத்தரோட எஃபர்ட் இந்த அளவுக்கு இல்லாமல் அவங்க வந்து கண்டிப்பாக மேலே வர முடியாது. என்ன தான் லக் அண்ட் வேறு மாதிரி ரீசன்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஓன் எஃபர்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். விஜயோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்கள் எல்லோரையும் நான் என்னோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.